guys, welcome to YouTube channel. In this video, we will talk about the other side of 0. நம்ம நம்பரை என்ன பார்க்க போறோம்? ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோல நம்ம additive inverse பார்த்திருக்கோம் and negative inverse பார்த்திருக்கோம். So அந்த ஃபார்முலா மாதிரி இல்ல பட் அந்த மாதிரி ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம இத பண்ண போறோம். ஓகே, பண்ணலாமா? இங்க வந்து -1 + 5 கொடுத்திருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த வீடியோல மாதிரி நம்ம நார்மலா பண்ண போறது இல்ல. because இங்க அவங்க நம்பர் லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. so that நம்ம வந்து அத நம்பர் லைன்ல தான் பண்ணனும். ஓகே गाइस. so பிராக்கெட்ல வந்து -1 + 5. போன தடவை நீ வந்து போட்ட வீடியோஸ்ல நோட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்த மாதிரி இதுலயும் இருக்கான்னு கேட்டீங்களா? ஆமா गाइस இருக்கு. சோ அதான் நான் இங்க எழுதி இருக்கேன். ஓகே, நோட்ல வந்து என்ன பார்க்கணும்? if in the bracket first number is negative, we should start with left and end with right. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அத லெஃப்ட் சைடுல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடுல எண்ட் பண்ணனும். ஆன்சர் வந்து ரைட் சைடுல எண்ட் பண்ணனும். அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் வந்து ரைட் சைடுல இருந்து ஆரம்பிச்சு ஆன்சர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடுல வந்து முடியும். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் அப்போ இந்த நோட்ஸ் வந்து ஐ திங்க் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த சம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரொம்பலாம் கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். என்ன நம்பர் இங்க போடுறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? இங்க -1 கொடுத்திருக்காங்க. நம்ம -1 to 5 வரைக்கும் ஃபுல்லா போட்டுறலாம். இந்த மாதிரி போட்டுறலாம். சோ இதுக்கும் அப்படிதான் +2ல இருந்து -3 வரைக்கும் போட்டுறலாம். எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம அதை கன்சிடர் பண்ண போறதும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இங்க நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் நெகட்டிவ், we should start with left. லெஃப்ட் சைடுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு வரும். அப்ப லெஃப்ட் சைடுல வந்து -1, இங்கேயும் -1. -1ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இங்க வந்து ரவுண்ட் போட்டு குட்டி இன்ட் மாதிரி போட்டுக்கோங்க. and then நம்ம 5 ஜம்ப் பண்ண போறோம். பிகாஸ் இங்க 5 கொடுத்தனால 5 ஜம்ப் பண்ண போறோம் ரைட் சைடுல. 1 2 3 4 5. சோ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல 4 வந்திருக்கு. அப்போ இங்க வந்து +4 தான் ஆன்சர் வரும் गाइस. ஓகே, and then இந்த சம்ல வந்து 2 + 2 -3 கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் சிம்பிள்ல வந்து நம்ம ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடுல எண்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். சோ இங்க 2 கொடுத்ததுனால நம்ம 2ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். and then 3 ஜம்ப் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து பண்ணணும். பிகாஸ் நீங்க ரைட் சைடுல பண்ணலாம்னு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நம்பர் கிடையாது நமக்கு. சோ தட் 1 2 3. சோ வந்து நமக்கு நெகட்டிவ்ல -1ன்னு ஆன்சர் வந்திருக்கு. சோ அதான் गाइस இந்த ஆன்சர். ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நடந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. Thank you for watching my video guys. Bye bye.